இந்த வீடியோவில் நல்ல சுவையான ருசியான சக்கரை பொங்கல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 டம்ளர் அளவுக்கு வாட்டரை ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். பால் நான் எதுக்கு ஊற்றுறேன்னா நல்லா க்ரீமியாகவும் பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் பால் ஆட் பண்ணுங்கள். நம்ம நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடணும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு பாத்திரத்தை எடுத்து 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து விடணும். நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடணும். இப்போ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு வெந்துடுச்சு. இப்போ நல்லா கலந்து விடணும் இந்த ஸ்டேஜில், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ வெல்லம் தண்ணியே ஊற்றிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு ஊற்றணும், இல்லைன்னா இதில் மண் அது இதுன்னு இருக்கும். அதனால் வடிகட்டி ஊட்டுறது நல்லது. சிம்மில் 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு ஒரு கைப்பிடி முந்திரியை போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு கைப்பிடி திராட்சையை போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், பொங்கலில் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி திராட்சைலாம் போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க சிம்மில். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா கோவிலில் சாப்பிட்ற சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு 1 பிளேட் போட்டு சாப்பிட வேண்டாம். கோவிலில் சாப்பிட்ற பிரசாதம் மாதிரியே 1 கப் அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க. இந்த ரெசிபியை பார்த்தீங்களா, நிறைய வெல்லமோ நெய்யோ ஆட் பண்ணியிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, சுகரும் ஃபேட்டும் உடம்புக்கு நல்லதே இல்லை, அதனால் கம்மியாக எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.